மிருணாளினி வந்து சாப்பிடாம தனியாக உட்காரத பார்த்துட்டு ரொம்ப பாவமாக போகுது நம்ம விக்ரமுக்கு. உடனே விக்ரம் வந்து சாப்பிடு அப்படி சொல்லி சாப்பாடு போட்டு கொடுக்குறாரு. மிருணாளினி அமைதியாக இருக்காங்க. உடனே வந்து சரி வேறு வழி இல்லாமல் வந்து ஸ்பூன் எடுத்து ஊட்டி விடுறாரு. அப்பவும் வந்து வாங்க மாட்டேங்கிறாங்க. சரி அப்படியே முகத்தை திருப்பி வந்து ஊட்டி விடுறாரு. அந்த டைமில் கரெக்டாக எல்லாத்தையுமே பார்த்துடுறாங்க நம்ம காவேரி. பார்த்துட்டு செமையாக டென்ஷனாக ஓடி வந்து ஏன் மாப்பிள்ளை இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நான் என்ன பண்ணேன் அப்படின்னோடனே இந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப பெரிய தப்புன்னு உங்களுக்கு தெரியாதா? இதெல்லாம் நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம், நான் பண்ணிக்கிறேன் கொடுங்க அப்படின்னோடனே இல்லை வாங்க மாட்டா, அதெல்லாம் எனக்கு நான் ஊட்டிக்கிறேன், என்ன உனக்கு ஒரு ஆள் ஊட்டணுமா கொடு அப்படி சொல்லிட்டு அவங்க வந்து ஊட்டுறாங்க. அப்போ வந்து முன்னாடி வாங்க மாட்டேங்கிறாங்க. பார்த்தீங்களா வேணும் தான் இவ எல்லாமே பண்ணுறா, எனக்கு என்னமோ இவ வந்து உண்மையிலே இவளுக்கு வந்து ப்ராப்ளம் இருக்குன்னு எனக்கு தோணலை. இவ வந்து பார்த்தீங்களா உங்ககிட்ட வாங்குறா, அப்படி இல்லைனா தன்விக்கிட்ட வாங்குறா, இல்லை எங்கள் 2 பேர் தான் ஒரு மனசில் இருக்குது அதனால தான் அவள் வாங்குறா அப்படின்னோடனே இங்கே பாருங்கள் இதெல்லாம் நம்புறதுக்கு நான் தயாராக இல்லை, நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை மாப்பிள்ள, அவளை தான் நான் சொல்லுவேன் அப்படி சொல்லிட்டு கோச்சின்னு போயிடுறாங்க. உடனே வந்து வராங்க. அங்கே வந்து வேதா வந்து நடந்த விஷயத்தையெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. அடுத்து வந்து போயிட்டு பேசுகிறாங்க நம்ம காவேரி கிட்ட. என்னம்மா நினச்சிட்டு இருக்க நீ, அவர் ஒரு பேஷண்ட்டாக தான் ஊட்ட போனார் புரியுதா, அவர் முன்னாள் வந்து ஒய்ஃபாக வந்து ஊட்ட போல, தேவையில்லாமல் ஏமா இப்படிலாம் பண்ணுற அப்படி சொல்லிட்டு கேட்டோன்னே இங்கே பாருடி இதெல்லாம் பார்த்துட்டு சகிச்சுக்க நீ தயாராக இருக்கலாம், ஆனால் என்னால் இதெல்லாம் சகிச்சிக்க முடியாது புரியுதா, எனக்கு தப்புன்னு தெரிஞ்சிச்சுன்னா நான் கண்டிப்பாக கேட்க தான் செய்வேன், இதெல்லாம் எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது அப்படி சொல்லிட்டு போயிடுறாங்க. உடனே வந்து இங்கே பாருமா நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுமா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே போகிறாங்க வேதா. எனக்கு வந்து முழு நம்பிக்கை இருக்குது விக்ரம் மேலே, நம்பிக்கை இருக்கும்போது நான் ஏமா பயப்படணும், நீ பயப்படாமல் இருக்க, ஆனால் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடி, இதெல்லாம் பார்க்க எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும், உன் வாழ்க்கை அவ்வளோதானும் தோணுது, உன் வாழ்க்கையை பிடிச்சிட்டு வாடி, அதெல்லாம் ஒன்றுமே ஆகாது, குணமானோன்னு நாங்களே கண்டிப்பாக அனுப்பிச்சிடுவோம், விக்ரம் அப்படிப்பட்ட ஆள் இல்லைம்மா அப்படி சொல்லிட்டு சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே வந்து விக்ரம் கேட்குறாரு. கேட்டுட்டு மனசு கஷ்டப்படுறாரு. அடுத்து வந்து இங்கே வேதா என்ன பண்ணுறாங்க, ஆஃபீஸ்க்கு வராங்க. அப்போ விக்ரமும் வந்து அவங்க ஃப்ரெண்டு வந்து வசந்த் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வசந்த் வந்து கேட்குறாரு, என்னடா நீ இப்படி பண்ணி வச்சுருக்க, பாவண்டா வந்து வேதா அவங்க மனசு கஷ்டப்படப்பா, அதெல்லாம் இல்லை வேதாவும் கூட சேர்ந்தா என்ன தான் இருந்தாலும் வேதா மனசு கஷ்டம் தானே படும், எனக்கு புரியுதுடா, ஆனால் வந்து நான் என்ன பண்ணுறது, ஆனால் வேதா தானே இந்த முடிவு எடுத்தா, ஆனால் வேதாவை நினச்சிருக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, இப்படிப்பட்ட ஒய்ஃப் கிடைக்க உண்மையிலேயே நான் கொடுத்து வச்சுருக்கணும்டா, அதை தான்டா நானும் சொல்கிறேன், மிஸ் பண்ணிட்டாதடா, உன் லைஃப்பில் வந்து பெரிய பொக்கிஷன்டா வேதா அப்படி சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு இருக்காரு. ஆமாடா எனக்கு எல்லாமே வேதா தான்டா, நான் முடிவு பண்ணிட்டேன்டா, இதுக்கப்புறம் வந்து வேதா ரொம்ப சந்தோஷமாக நான் பார்த்துக்க போகிறேன், வாழ்க்கையில் வந்து அவளுக்கு கிடைக்காத எல்லா சந்தோஷத்தையும் அள்ளி கொடுக்கணும், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கா, உண்மையிலேயே வந்து நீங்கள் 2 பேர் நல்லா வாழணும்டா அப்படி சொன்னோன்னே உடனே வந்து சந்தோஷம் தாங்க முடியல. இதெல்லாம் கேட்டு வேதாக்கு உடனே மனசு சந்தோஷமாக அவங்களுக்கு துள்ளி குதிக்கிறாங்க. அப்போ விக்ரம் மனசு ஃபுல்லாக நான் தான் இருக்கேன், என் கூட வாழணும் தான் விக்ரம் நினைக்கிறாரு, கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் என்னை ஏற்றுக்கிட்டு நானும் அவர் சந்தோஷமாக வாழ போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வேதா வந்து அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. சந்தோஷத்தில் ஒன்றுமே புரியல அவங்களுக்கு, அவ்வளோ சந்தோஷப்பட்டு இருக்காங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, பெண்ணாளினி வந்து ரொம்ப டென்ஷனாக வந்து இப்போ தூங்காமல் இருக்காங்க. அதை பார்த்துட்டு வந்து குழந்தை வந்து என்ன பண்ணுறா, தன்வி வந்து சொல்கிறா இந்த மாதிரி அவங்க தூங்கவே தூங்கலை, ஏன் அப்படின்னோடனே தெரியல அப்படின்னோடனே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் போய் பார்க்குறாங்க. பார்த்தா வந்து மிருணாளினி கொட்டை முழிச்சிட்ருக்காங்க. அதை பார்த்துட்டு ஏன் மிருணாளினி வந்து இப்படி முழிச்சிட்ருக்கா, என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து யோசிக்கிறாங்க. உடனே வந்து தன்வி என்ன பண்ணுறா, சரி நான் தூங்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மடியில் படுக்க வச்சு அப்படியே தாளாட்டுறா. உடனே வேதா எப்படி பண்ணுவாங்களோ அதே மாதிரி வந்து அப்படியே தட்டி கொடுத்து அப்படியே தாளாட்டு பாட்டு பாடுறா. இதெல்லாம் பார்க்கும்போது ஒன்றும் புரியல, எல்லாருக்குமே எல்லாம் பார்க்குறாங்க எவ்வளோ தன்வி மெச்சூரிட்டியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இதை பார்க்கும்போது வேதாவுக்கு ரொம்ப பொறாமையாக இருக்குது. அப்படியே வேதா மனசு கஷ்டப்பட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. உடனே வந்து தாய்ப்பாசம் இவ்வளோ பெரிய விஷயம் இல்லை, அந்த குடுப்பனை வந்து கிடச்சிருக்கு மிருணாளினிக்கு அப்படி சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்ருக்காங்க. இந்த வேதா வந்து ஏங்கிறத பார்த்துட்டு வந்து விக்ரம் வந்து அப்படியே வேதாவோட கையை பிடிக்கிறாரு. பிடிச்சிட்டு வந்து கண்டிப்பாக தன்வி உன்னை விட்டு போக மாட்டா வேதா, கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஆமாம் எனக்கும் தெரியும் அப்படி சொல்லிட்டு வேதா அமைதி அடைகிறாங்க. இதோட முடியுது.